بسم الله الرحمن الرحيم والمرسلات عرفا فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع. அத்தியாயம் அல் முர்சலாத் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 50. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். தொடர்ந்து அனுப்பப்படுகின்ற காற்றுகள் மீது சத்தியமாக, பிறகு புயல் வேகத்தில் வீசுகின்றவற்றின் மீது சத்தியமாக, மேகங்களை பரப்புகின்றவற்றின் மீது சத்தியமாக, பிறகு அவற்றை துண்டு துண்டாக பிளக்கின்றவற்றின் மீது சத்தியமாக, பிறகு மன்னிப்பு பெறுவதற்காக அல்லது அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக இதயங்களில் இறைவனின் நினைவை உண்டாக்குபவை மீது சத்தியமாக. எதை பற்றி உங்களிடம் வாக்களிக்கப்படுகின்றதோ அது சின்னமாக நிகழக்கூடியதே. فَإِذَا النُّجُومُ طُمِسَتْ وَإِذَا السَّمَاءُ فُرِجَتْ وَإِذَا الْجِبَالُ نُسِفَتْ وَإِذَا الرُّسُلُ أُقِّتَتْ لِأَيِّ يَوْمٍ أُجِّلَتْ لِيَوْمِ الْفَصْلِ وَمَا أَدْرَاكَ مَا يَوْمُ الْفَصْلِ وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ. பிறகு நட்சத்திரங்கள் ஒளியிழந்து போகும் பொழுது, வானம் பிளக்கப்படும் பொழுது, மலைகள் தூள் தூளாக்கப்படும் பொழுது, இறை தூதர்கள் ஆஜராகும் நேரம் வரும் பொழுது அது நிகழ்ந்துவிடும். எந்த நாளுக்காக இந்த காரியம் பிற்படுத்தப்பட்டுள்ளது? தீர்ப்பு நாளுக்காகத்தான். அந்த தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு தெரியுமா? பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். أَلَمْ نُهْلِكِ الْأَوَّلِينَ ثُمَّ نُتْبِعُهُمُ الْآخِرِينَ كَذَلِكَ نَفْعَلُ بِالْمُجْرِمِينَ وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ. நாம் முன் சென்றோரை அழிக்கவில்லையா என்ன? பின்னர் அவர்களின் அடிச்சுவற்றில்தானே பின்வருவோரையும் நடக்கச் செய்வோம். குற்றவாளிகளிடம் நாம் இப்படித்தான் நடந்து கொள்கின்றோம். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். أَلَمْ نَخْلُقكُّم مِّن مَّاءٍ مَّهِينٍ فَجَعَلْنَاهُ فِي قَرَارٍ مَّكِينٍ إِلَى قَدَرٍ مَّعْلُومٍ فَقَدَرْنَا فَنِعْمَ الْقَادِرُونَ وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ. என்ன, நாம் உங்களை அற்பமானதொரு நீரிலிருந்து படைக்கவில்லையா? மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதனை பாதுகாப்பான ஓர் இடத்தில் வைக்கவில்லையா? இதோ பாருங்கள், நாம் இதற்கான ஆற்றலுடையவர்கள்தாம். ஆம், நாம் மிகச்சிறந்த ஆற்றல் கொண்டவர்கள்தாம். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ كِفَاتًا
أحياء وأمواتا وجعلنا فيها رواسي شامخات وأسقيناكم ماء فراتا ويل يومئذ للمكذبين. நாம் பூமியை உயிருள்ளவர்களையும் மரித்தவர்களையும் ஒன்று திரட்டி வைக்கக்கூடியதாக ஆக்கவில்லையா? மேலும் மிக உயர்ந்த மலைகளை அதில் நாம் நாட்டவில்லையா? உங்களுக்கு சுவையான நீரை புகட்டவும் இல்லையா என்ன? பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். انطلقوا إلى ما كنتم به تكذبون انطلقوا إلى ظل ذي ثلاث شعب لا ظليل ولا يغني من اللهب إنها ترمي بشرر كالقصر كأنه جمالة صفر ويل يومئذ للمكذبين. இப்போது செல்லுங்கள், நீங்கள் எதனை பொய்யென்று கூறிக்கொண்டிருந்தீர்களோ அதன் பக்கம் செல்லுங்கள். 3 கிளைகளையுடைய நிழலின் பக்கம். அது குளிரச் செய்யக்கூடியதுமன்று, தீச்சுவாலையிலிருந்து காப்பாற்றக்கூடியதுமன்று. அந்த நெருப்பு மாளிகைகளைப் போன்ற பெரும் பெரும் தீக்கங்குகளை கக்கும். அது குமுறி எழும்பொழுது மஞ்சள் நிற ஒட்டகங்களைப் போல் இருக்கும். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். هذا يوم لا ينطقون ولا يؤذن لهم فيعتذرون ويل يومئذ للمكذبين. இது எத்தகைய நாள் எனில் இதில் அவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள். எந்த சாக்கு போக்கும் கூறிட அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட மாட்டாது. பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். هذا يوم الفصل جمعناكم والأولين فإن كان لكم كيد فكيدون ويل يومئذ للمكذبين. இது தீர்ப்பளிக்கும் நாளாகும். நாம் உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் ஒன்று திரட்டியுள்ளோம். இப்போது உங்களால் ஏதேனும் சூழ்ச்சி செய்ய முடியுமெனில் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து பாருங்கள். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலின் வஉயூன் وفواكه مما يشتهون كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون إنا كذلك نجزي المحسنين ويل يومئذ للمكذبين. இரையச்சம் கொண்டோர் இன்று நிழல்களிலும் ஊற்றுக்களிலும் தங்கி வாழ்கிறார்கள். மேலும் அவர்கள் விரும்பும் பழங்கள் அவர்களுக்காக உள்ளன. நன்கு உண்ணுங்கள், பருகுங்கள், நீங்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு பரிசாக.
நாம் நல்லவர்களுக்கு இத்தகைய கூலியைத்தான் வழங்குகின்றோம். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். குலூ வதமத்தஊ கலீலன் இன்னகும் முஜ்ரிமூன். வயலுன் யௌமஇதில் லில்முகذிபீன். وَإِذَا قِيلَ لَهُمُ ارْكَعُوا لَا يَرْكَعُونَ. وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ. فَبِأَيِّ حَدِيثٍ بَعْدَهُ يُؤْمِنُونَ. உண்ணுங்கள், சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் சில நாட்களுக்கு. உண்மையில் நீங்கள் குற்றவாளிகள்தாம். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். அல்லாஹுவின் திருமுன் அடிபணிந்து விடுங்கள் என்று அவர்களிடம் கோரப்பட்டால் அவர்கள் அடிபணிவதில்லை. பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். இனி இதற்கு பின், இந்த குர்ஆனுக்கு பின் இவர்கள் எந்த வாக்கின் மீதுதான் நம்பிக்கை கொள்ளப் போகின்றார்கள்?